ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இஞ்சி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா செவந்து வாசம் வரணும். நமக்கு இந்தளவுக்கு செவந்தோன்னே காரத்துக்கு நான் 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த வர மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ 50 கிராம் இஞ்சி மேலே தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 10 பல் பூண்டையும் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம், இது சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை மூடி வச்சுருங்க. இது நல்லா வெந்து வரணும். அது வரை இது இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து விட்டு தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.